ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, சாரீல ஃப்ராக் தைக்கிறது எப்படின்னு நான் பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். எல்லாரும் வந்து கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி எப்படி கட் பண்ணலாம் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃப்ராக் பாருங்க, அந்த ஒரு 16 வயசு பாப்பாக்கு தான் நம்ம தச்சிருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு. அந்த பாப்பாக்கு நான் ஃபோட்டோ தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி. அ பழைய சாரி தான் இது குடுத்து தைக்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா 3 1/2 மீட்டர் லைனிங் தேவைப்படும். சரிங்களா? வாங்க இது நெக்கு கட்டிங் எப்படி பண்ணலாம்? நெக்கு தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பாட்டத்துல வந்து 2 பக்கம் பார்டர் இருந்தால நான் வந்து பார்டர வந்து 2ஆ பிரிச்சு கீழ வந்து பெரிய பார்டரா வச்சிருக்கேன். நீங்க எப்பவும் நம்ம சுடிதாரு எல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா? சுடிதாரு, பிளவுஸு, ஃப்ராக்குக்கு எல்லாமே நெக் கட் பண்ற மாரி, இது உயரமும், அகலம் மட்டும் எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்ப நெக்கு வரைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து ரவுண்டு கழுத்து தான் வச்சிருக்கேன். ஏன்னா 2 பார்டரும் எடுத்து நான் வந்து சென்டர்ல ஜாயின் பண்ணது பார்த்துருப்பீங்க இல்லையா வீடியோ. ஆ அதுக்காக வந்து நான் ரவுண்டு கழுத்து வச்சிருக்கேன். நீங்க நெக்லஸ் கழுத்துனாலும் வச்சுக்கலாம், கழுத்துனாலும் வச்சுக்கலாம். ரவுண்ட் வச்சா அழகா இருக்கும். ரவுண்ட் வச்சிருக்கேன். நம்ம எப்பவும் போல லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்கு. அதுக்கப்புறமா வந்து சாரி பிட் இருக்கும் இல்லையா? அத வந்து அ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங் பீஸ் போட்டு. சரிங்களா? இப்போ நம்ம சாரி பிட் எடுத்து லைனிங் பீஸ் போட்டு கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும். இது நீங்க சாரியில வந்து தச்சு போடும்போது இன்னும் அழகா இருக்கு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். "நல்லா இருக்கு ஆன்டி" அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இது மாரி சாரிய வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ப்ளவுஸ் மாரி வரும் இல்லையா? மேல டாப் போர்ஷன் அதுக்கு வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட், பேக் நான் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். நீங்க அத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணோம் இல்லையா? அது மாரி தான். ஃபுல் ப்ளவுஸ் கட் பண்ணுவோம் இல்லையா? அது மாரி தான். ஓகேவா? நம்ம டெய்லருங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எப்பவுமே நம்ம ஃபுல் ப்ளவுஸ் கட் பண்ற வீடியோலாம் நான் போட்டுருக்கேன் சேனல்ல. அத கூட பார்த்துட்டு நீங்க போட்டுக்கோங்க. சரியா? நான் கட்டிங் வீடியோ மட்டும் எடுக்கல. நம்ம உங்க நெக் தைக்கிறது மட்டும் நான் அதுல போடுறேன். சரியா? ஃப்ரண்ட் இது பேக். இது மாரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, ஃப்ரண்ட்டுக்கு பார்டர் வேணும் இல்லையா? அத நீங்க 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸ கட் பண்ணி ஜாயின் பண்ணா உங்களுக்கு பெரிய பார்டரா வரும். அதனால வந்து நம்ம இது 2 பீஸ கட் பண்ணி முன்னாடி வந்து பால்ஸ் சென்டர்ல ஜாயின் பண்ணிட்டு, அப்புறமா நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க. அதே மாரி சாரிக்கும் பார்த்தீங்கன்னா, மேல ஒரு பார்டர், கீழ ஒரு பார்டர் இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா நம்போ, அது மாரி வச்சா அழகா இருக்காது இல்லையா? அதனால வந்து 2 பார்டரையும் ஒரு பார்டர மட்டும் கட் பண்ணிட்டு 2 பார்டரையும் ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு பார்க்க வந்து சூப்பரா இருக்கும். சரிங்களா? இது நம்ம தச்ச ட்ரெஸ் தான். அதுதான் அவங்க அளவு குடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம உயரம் எவ்வளோ தேவையோ பார்த்துக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து பாவாடைக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த பாவாடோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துட்டு, நீங்க அதுக்கு தகுந்த மாரி அளவு எடுத்துக்கங்க. நீங்க அளவு அளவு எடுத்து போட்டாலும் சரி, இல்ல அளவு ட்ரெஸ் இருக்குனாலும் சரி, பாவாடையோட உயரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்க வயிறு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஆனா இது ஃபுல்லாவே சரியா போச்சு. பாப்பா கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க. அதனால வந்து ஃபுல்லாவே சரியா போச்சு. இப்போ ஒரு புடவ சரியா போச்சு உங்களுக்கு ட்ரெஸ்ஸு. ஏன்னா 3/4 கை இல்லையா? எல்லாமே சரியா போச்சு. இப்போ நம்ம இந்த பார்டர கட் பண்ணி தான் 2ஆ வந்து ஜாயின் பண்ண போறோம். ஒரு பார்டர கட் பண்ணிட்டு, அத வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு தைக்கிற வீடியோ போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இது நம்ம எப்பவும் போல கை வந்து நம்ம கட் பண்ணி சாரி பிட்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 3/4 கை இது. லைனிங் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு 3 1/2 மீட்டர் லைனிங் தேவைப்பட்டுச்சு இதுக்கு. ஏன்னா ஹைட்டா இருக்கிறனாலயா, அந்த பாப்பா வந்து 3 1/2 மீட்டர் லைனிங் தேவைப்பட்டுச்சு இதுக்கு. இதுக்கு நான் ரேட் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் 750 வாங்கியிருக்கேன். ஏன்னா நாட்டு பின்னாடி கயிறும் கேட்டிருந்தாங்க. அந்த கயிறும் நான் வச்சிருந்தேன். பால்ஸுக்கு எல்லாம் சேர்த்து 750 வாங்கியிருக்கேன். சரியா? லைனிங்கே வந்து 3 1/2 மீட்டர் நம்மளுக்கு அதே 150 மேல வந்துரும். தைக்கிறவங்களுக்கு அப்புறம் சம்பளம் இருக்கு இல்லையா? இப்ப தைக்கிறவங்க வேலை செய்றவங்க தான் வந்து நம்ம அ ஒர்க் பண்றவங்க தைக்கிறாங்க. ஓகேவா? நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். பால்ஸ் இது மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோல காட்டுற மாரி தைச்சுக்கோங்க. கரெக்ட்டா வந்துரும். சரியா? இப்போ நம்ப இந்த 2 பார்டர் கட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு தகுந்தா மாரி நம்ப வந்து பால்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்றோம். நெக்கு கரெக்ட்டா வச்சு நீங்க மார்க் போட்டுக்கங்க. சரியா? ஏன்னா வந்து
அதில் இருந்து நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அளவு எடுத்து மார்க் போட்டுக்கோங்க. ரெண்டு பார்டர் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அழகான அந்த டிசைன் வரும். நம்ம வீடியோ பார்த்தீங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுமாரி அந்த நம்ம எப்பவுமே டிசைன் தகுந்த மாதிரி நம்ம டிசைனை சூஸ் பண்ணிக்கணும். அப்போ அழகாக இருக்கும். அவங்க பால்ஸ் மட்டும் வச்சு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் வந்து இந்த பார்டர்லாம் சேர்த்து ஜாயின் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க சென்டர் பார்டர் மட்டும் வச்சு கொடுங்கக்கா அப்படின்னாங்க. அப்போ நெக்குக்கு எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து இது வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் பால்ஸு அந்த மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் லைனாக அடுக்கி அழகாக 1 இன்ச் வேணா 1 இன்ச் இல்லை கிட்ட வேணா எப்படி வருமோ உங்களுக்கு எடுத்துவே போட்டுக்கோங்க. நான் வந்து கிட்ட போட்டுருக்கேன். அப்போ தான் அழகாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் தள்ளி தைச்சிருக்கேன். இதுமாரி தான் வந்து நம்ம அடிக்கடிக்கு தைச்சிக்கோங்க. தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பார்டர் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா இது சென்டர் பிசுலாம் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். இப்போ மேலே ஒரு படிமன் டைல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சென்டர்லாம் பார்த்துக்கோங்க. சென்டர் வச்சுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனிங் போட்டு ஜாயின் பண்ணணும். இந்த பார்டருக்காக நம்ம சைடில் வந்து மடிச்சுக்கிறோம். சுருக்கம் வராமல் தைக்கணும். மெயின் அதுதான், இல்லைன்னா உங்களுக்கு சுருக்கம் வரும். சென்டர் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நகராமல் இருக்கும். அதாவது ரொம்ப பபிள்ஸ் வராமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும். இன்னும் சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே நம்ம லைனிங்லாம் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ப்ளவுஸு சுடிதார் லைனிங் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் லைனிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பஃப்னு இருக்குது சாரிக்கு, இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது. கொஞ்சம் மெலிஸ் சாரி இருந்தால் அந்த டிசைன்லாம் வச்சுன்னா கொஞ்சம் சுருக்கமாக வரும், பபுள்ஸ் வரும். கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டீமர் அயன் பாக்ஸ் தான் நம்ம போட்டு அயன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இந்த ப்ளீட்லாம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக சூப்பராக வரும். இப்போ நம்ம நெக்கு தைச்சாச்சு. பார்டரும் பார்த்தீங்க எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். 2 பார்டருக்கும் இன்னும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் மாடலை பார்த்து எப்படி வந்தால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். சரியா? அதாவது எல்லாமே ஒரே மாதிரி தைக்கணுமானா கிடையாது. டிசைன் தகுந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வரும். அதனால் கவனமாக பார்த்து செய்யுங்க. உங்கள் சாரி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. அப்போ அழகாக இருக்கும். ஓகேவா? இது மாதிரி டெய்லர் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நெக்கு தைக்கிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்பவும் போல் நம்ம பாவாடெலாம் தைப்போம் இல்லையா, அதுமாரி தான் நம்ம ஜாயின்லாம் பண்ணிக்கணும். அதுமாரி வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து அதுமாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், வீடியோ போடுறேன். சரியா? இது நெக்கு தைக்கிற வீடியோவும் பார்டர் தைக்கிற வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ பற்றின ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.